ஒன்ஸ் அப்பான் அ டைம் கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சும்மா அட்வென்ச்சர் போகலாம், அதுவும் நம்ம ஊரில் இருக்க நம்ம மலையை யார் காட்டுறது அப்படின்ட்டு சும்மா அப்படியே ஜாலியாக பசங்களோட கிளம்பும்போது தான் சித்தேஸ்வரன் மலையை டார்கெட் பண்ணி கிளம்பான டைம் இது. பட் நாங்கள் ஃபன் பண்ணல, நாங்கள் ஃபன்னாக இருந்திருக்கோம். நல்லா பாருங்கள், சித்தேஸ்வரன் மலையை ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். வேறு டைம் போனால் ஃபுல்ஸாக எல்லாம் பார்த்துடலாம். பேர்னா விஜயகுமாருங்களா? சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க? 3 வருஷமா. இதே ஊராண்ணா நீங்கள்? இல்லை சரி சரி சரி. தெரியும் மாமா. நல்லா தெரியும் மாமா. வேறு லெவல் வியூ, செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்பு. ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணலாம். நல்லா பயங்கரமா இல்லையா இருக்கு, செம்ம ஃபீலிங்க. வீலே ஏறல, செம்மையான ரோடு. அப்போ அட்வென்ச்சர்னா இதுதான். என்ன பண்றீங்க? அங்க போயிட்டீங்க? சரி 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 சரி. இங்க வருங்க. ஹாய் ஹாய். இதுதான் அட்வென்ச்சர் ட்ரிக்கு. வாழ்ந்த இடத்துக்கு மட்டும் இல்லை மாமா, நம்ம காத்த மூப்பாட்டு வாழ்ந்த எல்லா இடத்துக்கும் வந்துட்டோம் மாமா. வேற லெவலில் இருக்கு மாமா பேச்சு. பயங்கரமான பிளேஸ் மாமா. இந்த மாதிரி பிளேஸ்லாம் நிஜமாலும் இப்படி வரும்னு நினச்சி கூட பார்க்குறேன். பயங்கரமாக இருக்கு. அதுவும் இங்கே ஒருத்தர் டிப்ரெஷனில் வேற இருந்தான். டிப்ரெஷன் கீழ் இன்னைக்கு இவன் பார்த்தா எவ்வளோ ஜாலியாகிறான். இந்த மாதிரி ஒரு இடமெல்லாம் பயங்கரமா இருக்கு. இங்கெல்லாம் மீன் பிடிப்பாங்களாம் ப்ரோ, பயங்கரமா இருக்கு. மனுஷன் பாருங்க, அருமையான ஆளு. என்ன அவன் பேருனா? என் பேரு மணி. மணி, இந்த ஊர் தானா? இந்த ஊர் தானே நீங்க? சரி சரி. ஆனா நீங்களும் இந்த ஊர் தானா? உங்க அப்பாவா? சரி சரி சரி. நம்ம டிரைவரோட அப்பா தான். இல்ல நான் டக்குன்னு எனக்கு தெரியல. பின்னாடி கடைசி சரி எல்லாரும் கடைசி வரோம். என்னன்னா இதுல ஏறும் போதா ஸ்லோவா தான் ஏறுமா? சரிண்ணா எடுக்கிறேன். இல்லை நம்ம விஜயகுமார் அவங்க அப்பா, மணி அண்ணன் பேர். மீன்லாம் பயங்கரமாக இந்த இடத்துல இருக்கும், செம்மையாக இருக்கு. இது அவங்க அப்பான்னு தெரியாது, அவங்ககிட்டயே பண்ணுறதுனால அதெல்லாம் என்ன சரி விடுங்க. ஆனால் இங்கே 1500 குடும்பத்துக்கு மேலே இருக்குங்க. ஆனால் இன்னும் இந்த ரோடு இன்னும் போடவே இல்லை. ரொம்ப கஷ்டம். மக்கள் இதே வச்சு தான் பார்த்து அப்படியே போயிட்டுருக்காங்க. ஆனால் நினச்சிக்கூட என்ன வண்டி போர்ஸு பயங்கரமாக ஏறுதுப்பா மலை. சரியான வண்டி. இந்த மாதிரி வண்டி ஏறிச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ரோடே பயங்கரமாக இருக்கு. இந்த ரோடு ஏறி வந்துடுதுப்பா. இதுக்கு டபுள் வீல் ஆக்சல் தான், 4x4 கிடையாது. இந்த வண்டி அப்பயுமே பயங்கரமாக ஏறுது. ஏன்னா வரட்டா? ஹலோ கைஸ், இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். மேட் இன் கேரளா மாதிரி இருக்கு இடம். எங்கள் ஆளுங்களும் பயங்கரமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இடமெல்லாம் செமையான பிளேஸ். மேலே 1 இயருக்கு அப்புறம் அப்படி அட்வென்ச்சராக போகிறதுனால அப்படியே ஒரு குஜிடிக்கா அப்படியே ஜாலியாக குதிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறேனே தெரியாத அப்படியே போகலாம் வாங்க. ஐ லவ் யூ பொம்மை. பொம்மையா? எப்படி போல யோசிக்கிறீங்க? என் பிரதருக்கு ஒரு பூ. என்னைக்கும் லைஃப்ல சேர்ந்தே இருக்கணும் ப்ரோ. எந்த பொண்ணுனாலே நம்ம பிரியக்கூடாது ப்ரோ.
சூப்பராக இருக்குன்னு பாறையாக கூப்பிட்டு போயிட்டுக்கிறீங்களேயா. இன்னும் எவ்வளோ தூரந்தாயா கூப்பிட்டு போவீங்க? என்னென்ன கொடுமைகளை பார்த்து அவரை மீட் பண்ணணுமோ தெரில. எல்லாம் அவன் செயல். முன்னாடியே அவர் கூப்பிட்டு போய் நிற்கிறாரு இல்லையே, முன்னாடி தாத்தா மட்டும் தானே வர்றாரு. எல்லாம் கண்டுக்காத, போகலாம். மாமா அருமையான பிளேஸ் மாமா இந்த இடம். நான் சித்தேஸ்வரன் கோவிலில் இப்படி ஒரு பிளானு, இப்படி ஒரு எதுவும் இல்லாத அவர் கனவுல வந்து கூப்பிட்டாரு மாமா. அதனால மாமா வந்தோம். வேறு லெவலு கடவுள். எல்லோரும் சாமி கும்பிட்டுக்காங்க. பிள்ளையார கும்பிட்றதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். அவர் கூப்பிட்டு வந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு வேண்டுதலை செலுத்திட்டு கனவாய் கலந்திடுமா தீராதே மனமே ஒரு டான்ஸை போடுறா வைபு. அப்படியே அதில் அப்படியே நடந்து போட, அப்படியே எகிரி போடா, எகிரி போடா. இங்கே பாரு சாகசம் கேட்டுறாரு. இதுதான் குரலி வித்து. அருமையா இது மாமா. நீ மாமா கமான், ஒன்னாலே முடியும். ஐயோ பார்த்து இவனோட திருவிளையாடல இதுவும் ஒன்று. வாங்க காட்டுறேன் என்னன்னு. வேற லெவலு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க எங்கள் ஆளுங்களுக்கு அந்த இது. ஆனால் பரவாயில்ல, கடவுளுக்கு தான் தூக்கிட்டு போகிறோம். முடியல. அன்னதானத்துக்கு கீழே இருந்தவங்க கொடுத்துட்டாங்க. மேலே நாங்கள் தான் ஃபஸ்ட் போகிறோம். அதனால சாப்பாடு இருக்குங்க, அரிசி, தேவையான பொருட்கள் கையில் கொடுத்து விட்டாங்க. முடியாமல் தான் போயிட்டுருக்கோம். அது ஆனால் இந்த சிவன் இன்றைக்கி வர வச்சு சித்தேஸ்வர மலையில் எங்களுக்கு அன்னதானமும் கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸ்டோக் இன்ஜினை வச்சுக்கிட்டு எங்கள் மாமா யாரவும் முடியல, ஒன்றும் பண்ணவும் முடியல. வராரு பாருங்க பொறுமையாக பொருள் வந்துக்கின்னு. அப்பா அண்டவா அருட்பெருஞ்சோதியானவா மாமா. இது பரவாயில்லம்மா, அருமையாக எனக்கு. ஐயோ சாமி கடவுளே. மனசே வண்டி தான் கேட்பாரு. இன்னைக்கு பொருளை தூக்கிட்டு நடக்க விட்டோம். வேற லெவலில் பண்ணாரு. ஆனால் நம்ம அப்படியே பழகிட்டோம். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இன்னைக்கே ஒரு நாள் சாமிக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக சொன்னோம். குற்றாச்சி நீங்கியை தொடும்போது எல்லாம் சுருங்கி விடுகிறதே. பாலாவை திரும்பி பார்க்கும்போது இழப்பு வாங்குது. மாமா என்ன நீ கோவாலே கண்ணு தைக்கிறடா, அழகா இருக்கிறடா. பழம் மாமா தோல்ல அரிசி. நீ பைய பிடிச்சிருக்கலாம், அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் பாலமலையில் கஞ்சா செடி இருக்குதுங்கிறது தான் அதிசயம். எனக்கு கரெக்டாக தெரில, அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்துக்கோங்க. பாலா கொஞ்சம் கசக்கி போட்டு போதையிலேயே வாங்க. ஒரு இது இப்போ தான் கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டில் இருக்கும்போது பார்க்கும்போது, நம்ம வீட்டு மாடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு 50 லைட் தெரியும். ஆனால் இங்கேருந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு இங்கே கிட்டத்தட்ட 1500 வீடு இருக்கா மக்களே. எப்பா. ஆனால் இன்னமுமே ரோடு எதுவுமே இன்னும் போடல. எங்க எப்பரா? ஆமாம், எதிர்காலத்தில் அங்கே பாருங்க ஒரு குருவி நின்றுட்டே மறக்குது. அதிசயமான உபகரமாக இருக்கு. போயிடுச்சு ப்ரோ. எந்த பை வேணும்? பேகா? பேக் தர மாட்டேன். முள்ளும் அது எலுமிச்சம்பழம் 52 வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. எங்கள் நண்பர்கள்லாம் இல்லை, பிரதர்ஸ், உயிருக்கு உயிரான நண்பர்கள். அதை கொண்டு போய் சித்தேஸ்வரன் காலடியில் சேர்ப்பதே எனது கடமை. யாருக்குன்னு யாரோ கேட்டாங்களாம். ஆனால் அது கடவுளுக்கே வந்து சேரும் எனக்கு தெரியும். வந்திருக்கோம். ஆனால் வேறு லெவல் பிளேஸுங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது வரணும் அந்த மாதிரி இடம். வெள்ளிங்கிரிக்கு நிகரான இடம். மக்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க. எடப்பாடியில் இருந்து பூலாம்பட்டியிலேருந்து கோனேரிப்பட்டி. ஐயோ லொக்கேஷன் மாற்றி சொல்கிறேன். எடப்பாடிலேருந்து கோனேரிப்பட்டியிலேருந்து குருரெட்டியூர் வந்தீங்கன்னா ஜீப் அங்கே வந்துருக்கோம். ஜீப்பில் ஏறி நீங்கள் மலைக்கு வந்துடலாம். ஆனால் வேறு லெவல் பிளேஸ். இந்த மாதிரி இடத்த வெள்ளியங்கிரியில் கூட இந்த மாதிரி லொக்கேஷன் இருக்குது. தடமும் ஓகே, வேறு லெவல், நல்லாயிருக்கு. நம்ம பாய்ஸ் போயிட்டே இருக்காங்க புயலாட்டம் எல்லாத்தையும் தூக்கிட்டு. இன்றைக்கி ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி பருப்பு சாம்பார் இன்றைக்கி இருக்கே. மேலே வந்ததே 4 பேர் தான்.
இருந்தாலும் நல்ல அன்னதானம். அதுதாங்க கடவுள் கொடுப்பனுங்கிறது யாருக்கு கிடைக்கும் தெரியுதான்னு தெரில. சன்செட்டு பட் கீழே காவேரி ஆறு வேறு லெவல் வியூவு. சன்செட்லாம் முடிஞ்சு வெயில் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க, டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த் முடிஞ்சால் வந்துடுவோம் நேரமாக. காவேரியை ஜூம் பண்ணுறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஓகே, அதான் காவேரி ஆறு. பாய். வேண்டுகோளுக்கு இணங்க வாங்கிட்டு வந்து 52 எலுமிச்சங்கனிகளும் ஆண்டவன் காலடிகளே சமர்ப்பித்தாச்சு. இது அன்னதானத்துக்கு தேவையான தக்காளி பழம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ அறிய ஆரம்பிக்கிறது தான் பாக்கி. அருமையாக நாங்கள் 2 பேர் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பையன் டீ பிஸ்கெட்டு பால் பண்ணுன்னு எப்பயும் பாலானா அப்படியே ஃபன்னாகவே இருக்கான். அண்ணன் நமக்கு டீ கொடுத்துக்கிறாரு. சாப்பாடுக்கு அண்ணன் போய் கொடுக்குறவர் தான், பிரச்சனை இல்லை. அருமையான மனுஷன். அண்ணா உங்கள் பேருண்ணா? அண்ணா உங்கள் பேர்? சும்மா தானே பொன்னுசாமிங்களா? சரி சரி. நம்ம கோயில் மேலேயே இருக்கீங்களா? மலையிலேயே? சரி 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 சரி. ஐயா இவர் தான் இந்த கோயில் தர்மகர்த்தா, சித்தேஸ்வரம் கோயில் தர்மகர்த்தா. என்ன வேலை? என்ன வேலைன்னா சித்தேஸ்வரம் மலையில் தக்காளி. என்னடா இப்படி அப்படி கொட்டுறா, அதுலயே கொட்டுறா போடா. ஐயா இந்த மாதிரி கசகசன்னு உங்களால விட முடியாது. நாங்கள் எவ்வளோ அழகா அதை சமையல் வேலை கோயில்ல எல்லாம் வந்துருங்க. அன்னதானம் கம்பு சுத்துற வேலை இல்லைம்மா, சமையல் வேலை. உள்ள அப்படி சும்மா ஒரு குண்டு கிண்டு இல்லை இன்னும் போடல, வெங்காயம் போட்டோம். சரி சரி, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆமாம், நம்ம டாமெல்லாம் வந்துருக்கலாம். அவன் இன்னும் போட்டு வளர்த்துவான் நம்மள. நல்லா இருந்திருக்கு. அது சோம்பு பட்டை செலவு எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ தானே அந்த வாசம் வரும், பிரியாணியோட வாசம். கருத்தில் போட்டலாம், கருப்பு தலை போடலாங்களா? இல்லை இஞ்சி பூண்டு மசாலா. இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சிப்ப அரிசிக்கு எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருக்கோம். நல்லா இருக்கும். பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேகமெல்லாம் அப்படியே நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. எங்காலனா ஜாலியாக நின்று வெடி வந்துக்கிறார். எங்கே போனாலும் இவங்களோட தரிசனம் நமக்கு கிடைக்குது. நிறையா பேர் இருக்காங்க. இந்த மேகம் ரொம்ப கிட்டலாம் வந்துடுச்சு. அப்படியே நம்மளை நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த கோயிலேருந்து அப்படி பார்க்கும்போது அப்படியே மனசு அமைதி, எல்லாமே நிம்மதியாக நீட்டாக இருக்குது. பெருஞ்சாதி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கஷ்டமான கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்குறோம். கடவுள் நினச்சதால தான் நாங்கள் இங்கேயே இருக்கோம். அப்படி இல்லைனாலும் அட்வென்ச்சர் ட்ரிப் வேறு லெவல். ஆனால் மஸ்ட் ஒரு தடவையாவது வெள்ளியங்கிரி போகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலும் ஒரு தடவையாவது தமிழ்நாட்டில் இருக்கீங்க, கொங்கு வட்டாரத்தில் இருக்கீங்க, ஒரு டைம் வந்து பார்த்தா ரொம்ப சாந்தமான இடம். ரொம்ப சின்ன இடம் தான், இருந்தாலும் வேறு ஒரு இருக்கும். நீங்கள் வந்து அந்த சாமியை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப அப்படியே சாந்தமாக அமர்ந்து அவரோட சாந்த சுரூப காட்சியை பார்த்தா யாராக இருந்தாலும் அப்படியே மெய் மறந்து அவங்களையும் மறந்து இருந்துருவாங்க. அதுதான் நம்ம ஈசனோட பொருள். எல்லாம் இறைவன் என்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கு இறைவனை போற்றி ஏழை இறைவனை கப்பனை போற்றி. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய.